கிரீட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். மேக்ஸ்வெல்ல பார்த்தா எல்லாருமே எரிச்சலா வந்துட்டு இருந்துச்சு. என்னடா அவன் ஒழுங்கா ஆடவே மாட்டேறானே, வேர்ல்ட் கப் நான் மட்டும் நல்லா பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே அவருக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவருடைய பிரச்சனை என்ன அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. இனிமேல் இந்த சீசன்ல விளையாட மாட்டேன் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. உண்மையா ஆர்சிபி டீம்ல என்னதான் நடக்குது, மேக்ஸ்வெலுக்கு மறுபடியும் சான்ஸ் இருக்கா இல்லையா, அவருடைய பிரச்சனை தான் என்ன அப்படிங்கறத கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கொடுக்கலாம். சோ கிளென் மேக்ஸ்வெல்ல பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு பிளேயர். அவரு மாதிரி ஒரு பிளேயரை பார்க்கவே முடியாதுன்னு சொன்னோம். சோ இந்த ஒரு செஞ்சுரியில கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு அதிக பேரால ரசிக்கப்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெல்ல சொல்லலாம். சோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேனுங்க. ஏபிடி வில்லியர்ஸ், ஜாம்பவான்களுடைய வரிசையில பார்த்தோம் அப்படின்னா கிளென் மேக்ஸ்வெலுக்கு தனி இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேக்ஸிமம் நிறைய பிரான்சைஸ்ல ஆடி இருக்காரு. பட் இருந்தாலும் ஆர்சிபி அவருக்கு மிகப்பெரிய அளவுல பேரும் புகழும் வாங்கி கொடுத்த ஒரு டீம் அப்படின்னு சொன்னோம். சோ ஆஸ்திரேலியாவிலையும் பார்த்தோம் அப்படின்னா செமையா பண்ணிட்டு இருக்காரு. சோ வேர்ல்ட் கப்ல மறக்கவே முடியாது. அந்த ஒரு இன்ஜுரியை வச்சுக்கிட்டு ஒத்த காலை வச்சுக்கிட்டு ஸ்டான்ஸா நகர்த்தாம அந்த ஒரு டபுள் செஞ்சுரி அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் கண்ணுக்குள்ளேயே இருக்குங்க. மரண அடி அடிச்சாரு மனுஷன். சோ அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் பார்க்கவே முடியாது. பட் இருந்தாலும் அப்படிப்பட்ட கிளென் மேக்ஸ்வெல் ஏன் ஆர்சிபிக்கு ஃபயர் ஆகல? ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கோவம் இருக்கத்தான் செய்யுது. அவர் கொஞ்சம் ஆடி இருக்கலாம், நிறைய க்ரூசியல் மேட்ச்ல அவர் ஆடி இருக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் ஆடி இருந்தாலும் பேட்டிங்ல அவர் ஆடாமே நல்ல ஒரு ரன் வந்துட்டு இருக்கிறதுனால பெருசா தெரியல. பவுலிங் தான் இப்ப வீக்கா தெரியுது. சரி ஓகே, பவுலிங்காவது டீசெண்டா பண்ணுவாரேப்பா, ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி மிஸ் ஆகுதுன்னு கேட்டா சோ அவருக்கு பல இஷ்யூஸ் இருக்கு. அதை ஓப்பனா சொல்லியிருக்காரு. சோ நேரடியா போய் ஃபேஃப் டு பிளெஸி அண்ட் கோச்சை மீட் பண்ணிருக்காங்க. சோ 3 பேர் மீட்டிங் போட்டிருக்காங்க. இதுதான் என் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. சோ இனிமேல் நான் விளையாடல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்துட்டு ஒரு 5 மேட்ச் பார்த்தாரு, என்னால முடியல அப்படிங்கறத ஓப்பனா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி மனசுல தைரியத்தை வர வச்சுக்கிட்டு, தைரியம் சொல்ல முடியாது, அது ஒரு ஒட்டஞ்ச மனசோட தான் போயிருக்காரு. ஃபேஃப் டு பிளெஸி அண்ட் ஆண்டி ஃபிளவர் 2 பேரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சோ ஒரு ஆல்ரெடி மென்டலா கொஞ்சம் அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். சீக்கிரம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதாகும். சோ நிறைய வந்துட்டு ஒரு சில சமயத்துல அவருடைய மென்டல் ஹெல்த் நல்லா இல்லைன்னா கிரிக்கெட் விளையாட மாட்டார். இது நடந்திருக்கு, இப்ப கிடையாது. ஏற்கனவே எனக்கு ஒரு 2-3 மாசம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டு திரும்பி உள்ள வந்து வேற லெவல்ல ஃபார்ம்ல ஆடி இருக்கிறாரு மேக்ஸ்வெல். அது எப்போன்னு கேட்டீங்கன்னா, கிங்ஸ் லெவலுக்கு ஆடிட்டு இருந்தார் இல்லையா. சோ கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு அவர் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு டோர்னமெண்ட் ஃபுல்லாமே அவர் அடிக்கவே இல்லை. சோ கடைசி மேட்ச் கிங்ஸ் 11 ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுல கூட வின் பண்றதுக்கு 6 ரன் வேணும். கடைசியா தூக்கி அடிப்பாரு, 1 பவுன்ஸ்ல போயிடும். சோ 1 ரன் வித்தியாசத்துல ஆப்போசிட் டீம் ஜெயிச்சிருவாங்க. அந்த சீசன் ஃபுல்லா ஒரு 6 கூட மேக்ஸ்வெல் அடிக்கவே இல்லை. சோ அதுக்கப்புறம் ஆர்சிபி வந்ததுக்கு அப்புறம் ருத்ர தாண்டவம் ஆனாரு. சோ இந்த 2 கேப் இருக்கு இல்லையா, 1 இயர் இருக்கு இல்லையா கிங்ஸ் 11 பஞ்சாப்க்கு ஆர்சிபிக்கு நடுவுல. இதுக்கு நடுவுல மென்டலா கொஞ்சம் அவருக்கு பிரஷர் இருக்கு, பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்தாங்க. ஆஸ்திரேலியன் டீம்லயும் ஆடல. அப்போ மிகப்பெரிய லெவல்ல கம்பேக் கொடுக்கறதுக்கான டைம் இருந்துச்சு. இப்போ அவருக்கு அந்த ப்ராப்ளம் தான். 5 மேட்ச் என்னால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியல, சரியா விளையாட முடியல. சரி ஓகே, இனிமேலும் நம்ம இடத்த தேய்ச்சிட்டு இருக்க முடியாது. சோ வந்துட்டு நம்ம பிரான்சைஸுக்கு உண்மையா இருக்கணும், நம்ம ரசிகர்களுக்கு உண்மையா இருக்கணும். என் இடத்துல இன்னொரு தான்னா நல்லா ஆடிட்டு போறான். சோ அந்த மாதிரி ஒரு வில் ஜாக்ஸுக்கோ கேமரோன் கிரீனுக்கோ அந்த சான்ஸ் கிடைச்சிட்டு போகுதுங்கிற மாதிரி ரொம்ப பாவமா போய் சொல்லியிருக்காரு. சோ ஆர்சிபி விளையாண்ட 3வது கேமுக்கு அப்புறமே, எல்எஸ்ஜி மேட்சுக்கு அப்புறமே அவருக்கு கொஞ்சம் அந்த பிரஷர் இருந்தது. அதை கொஞ்சம் கோச் கிட்ட ஓரளவுக்கு சொல்லியிருக்காரு. என்னால வந்துட்டு பிரஷரை வந்துட்டு ஃபீல் பண்ண முடியுது, என்னால ஸ்ட்ரைட்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல, பட் இருந்தாலும் ஒரு மேட்ச் ஆடி பாக்குற அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காரு. சோ இதுக்கப்புறம் ஃபேஃப் டு பிளெஸியும் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, இந்த மாதிரி எனக்கு உடம்பளவுலையும் பார்த்தோம் அப்படின்னா பிரச்சனை இருக்கு, மனதளவுலையும் பிரச்சனை இருக்கு, என்னால சரியா விளையாட முடியல, கரெக்டா ஃபோக்கஸ் பண்ண முடியல, எனக்கு டைம் அப்படிங்கிறதும் சரியா போல, லக் பேஸ்டாவும் எதுவும் கிடைக்கல, என்னோட ஸ்கில் பேஸ்டாவும் எதுவும் கிடைக்கல. சோ நான் கொஞ்ச நாளைக்கு ஒதுங்கி இருக்க போறேன். சோ ஒரு 4 இருந்து 5 கேம் வந்துட்டு டைம் எடுத்துக்க போறேன், நான் வெளியிலேயே இருக்கேன், எனக்கு பதிலாக வந்துட்டு வேற ஒரு பிளேயர் ஆட வைங்க. சோ இந்த சீசனுக்குள்ளேயே நான் எல்லாம் ரெடி ஆகி மறுபடியும் கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த சீசன் முடியறதுக்குள்ளேயாவது அட்லீஸ்ட் நான் கடைசி 2-3 மேட்சாவது பிளே பண்ண ட்ரை பண்றேன். அப்படி இல்லைன்னா அவங்களே கண்டினியூ பண்ணட்டும். சோ நான் என்னோட இடத்தை தேய்ச்சிட்டு போற விரும்பல. சோ பிரான்சைஸுக்கும் உண்மையா இருக்கணும். சோ நம்ம டீம் இப்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல இருந்துட்டு கொஞ்சம் ஒரு பிரேக் எனக்கும் தேவை, அண்ட் உங்களுக்கும் டீமை வந்துட்டு மாத்தி அமைக்கணும். சோ இங்க இருந்து நம்ம பிரான்சைஸுக்கு உண்மையா இருக்கணும். அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது பண்ணணும். சோ தயவு செஞ்சு என் இடத்துல யாராவது ஆட வைப்பா ஃபேஃப் அப்படிங்கிற மாதிரி போய் கேட்டிருக்காரு. சோ ஃபேஃப் டு பிளெஸிக்கும் மனசே இல்லைங்க. சோ அந்த மாதிரி பேசும்போது சோ கரெக்ட் தான், பேட்டிங் யூனிட் அவர் ஆன்லைனாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்கு, அது பெரிய விஷயம் கிடையாது. பட் இருந்தாலும் அவரே ஒத்துக்கிறாரு, இல்ல நம்ம வெளியில போயிடணும், நம்ம விலகிடணும்னு சொல்லிட்டு ஆர்சிபி டீம் விட்டு விலகல அவரு. சோ இப்போதைக்கு 4 இருந்து 5 மேட்ச் அப்படிங்கறத டைம் கேட்டிருக்காரு. சோ நான் சொன்னேன் இல்லையா, ஹைதராபாத் மேட்சோட அவர் ரிட்டர்ன் வந்துருவாங்கன்னு சொல்லி நம்ம சேனலோட கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா நான் சொன்னேன் இல்ல, கண்டிப்பா 3 மேட்ச் வந்துட்டு அவர் லீவ் எடுத்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ 3 மேட்சையும் தாண்டி அவர் கொஞ்சம் டைம் எடுத்துக்க போறாரு. சோ ஹோப்ஃபுல்லி கிளென் மேக்ஸ்வெல் பழைய பன்னீர் செல்வமா திரும்பி வருவாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ மேக்ஸ்வெல்லுடைய இம்பாக்ட் அப்படிங்கறது ஆர்சிபிக்கு தேவைதான். பட் இருந்தாலும் இப்போதைக்கு வில் ஜாக்ஸுக்கு கரெக்டான டைமிங்க. வில் ஜாக்ஸுக்கு 2 மேட்ச்
கிடைச்சது. ஸோ முதல் மேட்ச் குட் டச்சில் இருந்தாரு, செகண்ட் மேட்ச்லயும் குட் டச்சில் தான் இருந்தாரு. அன்பார்ச்சுனேட்லி தேவையில்லாத ஒரு ரன் அவுட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி இருந்தாரு அப்படின்னா, ஸோ நேற்றைய மேட்ச்ல ஒரு 25 ரன் தான் தோத்தாங்க. அட்லீஸ்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு 3 சிக்ஸஸ் அப்படிங்கிறது வந்திருந்தா கூட ஓரளவுக்கு க்ளோஸா டார்கெட்டுக்கு போயிருக்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு பண்ண முடியாம போச்சு. ஸோ பரவாயில்ல, வில் ஜாக்ஸுக்கு எகைன் ஒரு 2 மேட்ச் அப்படிங்கறத வாய்ப்பு கொடுக்க போறாங்க. ஸோ அதே மாதிரி கேமரோன் கிரீன் உள்ள வருவாருன்னு நினைக்கிறேன். ஃபர்கூசனுக்கு எல்லாருமே அடி வாங்கும் போது ஃபர்கூசனும் அடி வாங்கினாரு. பட் இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்தாரு. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம இன்சைட் எஜ்ல எல்லாம் நிறைய பவுண்டரி போச்சு. அப்படி பார்த்திருந்தாலும் அவர் 30 ரன் கூட தான் கொடுத்திருக்கணும், 50 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. ஸோ ஃபர்கூசனுக்கும் வில் ஜாக்ஸுக்கும் எகைன் ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கறதுல மாற்றமே கிடையாது. ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்களா அண்ட் மேக்ஸ்வெல் திரும்பி வருவாங்களா அப்படிங்கறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்க இந்த ஒரு மேக்ஸ்வெல்லுடைய ஸ்டேட்மெண்ட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.